வெல்கம் டு இன்வெஸ்டர். நான் லோகேஷ் பேசுகிறேன். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ரெனோவேஷன் பில்டிங் தான் வந்திருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி பண்ணது இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு எப்படி இருந்ததுன்றது நான் சைடில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடு தான் இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம என்ன எலிவேஷன் பிளான் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறத பொறுத்து தான் ஒரு வீடு மாறும். ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த வீடு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி சில ஸ்லாப்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஸ்லாப்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கேற்ற பெயிண்டிங்ஸ் அதுக்கேற்ற ரைலிங் கொடுக்கறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எலிவேஷன் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் எலிவேஷன் பிளான் பண்ணனால தான் இந்த மாதிரி வீடு நம்மளுக்கு பண்ண முடியுது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பண்ணும்போது அது எலிவேஷன் எப்படி வந்துருப்பாருங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா. த்ரூ அவுட் அந்த பாட்டம் ஸ்பேஸ் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா. அதுக்கு மேலே தான் நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது வீடு கட்டியிருந்தாலும் சரி, இப்போ கட்ட போகிற ஸ்டார்ட் பண்ணதாலும் சரி, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணோம். நிறைய வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் லைனப்பாக நம்ம வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் வித் அந்த ப்ரௌன் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம த்ரூ அவுட்டாகவே. ஸோ இது வேறு கலரில் இருந்தது, அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்பேஸில் இந்த பாட்டம் ஸ்பேஸ் தான் நம்ம கிளாஸை மாற்றிருக்கோம். நம்ம அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு டிசைன் எலிவேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெர்டிக்கல் ஸ்பாட் லைட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாகவே. ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அந்த டிசைன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ண இடம். இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த பாட்டம் ஸ்பேஸ் இதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ண இடம் இது. அதனால தான் உங்களுக்கு எலிவேஷன் பார்க்க த்ரூ அவுட்டாக ஒரே ஸ்பேஸ் ஐடியாவாக இருக்குது பார்க்குறது. வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டெப்ஸ் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இது வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ் இருந்தது. இந்த இடத்துக்கு டெக்ஸ்சர் நம்ம கொடுத்து ஒரே மாதிரி பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்சர் கொடுக்கும்போது அந்த பழைய வீடு நம்மளால் காமிக்க முடியாது சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலே பழைய வீடு நமக்கு தெரிஞ்சிருது. அதனால நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பழைய வீடு கிராக்ஸ் எதுவுமே தெரியாது. நிறைய கிராக்ஸ் இருந்தது. ஸோ கிராக்ஸ் தான் இப்படி தான் கவர் பண்ணிருக்கோம், டெக்ஸ்சர் பண்ணி கவர் பண்ணிருக்கோம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க, டெக்ஸ்சரோட ஐடியாவும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ மேலே வந்தோன்னா உங்களுக்கு ரெண்டல் பேசிஸ் இது. ஸோ மேலே வந்தோன்னா நமக்கு ரெண்டல் பேசிஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே இது. ஸோ நம்ம டீக்குட் டோர் போட்டிருக்கோம். அந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு. ரெண்டல் வீடாலும் கொஞ்சம் பார்த்து லுக்காக இருக்கும் சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்தோடனே ஹாலு, அந்த ஹாலுக்கான ஸ்பேஸ் பெருசாக கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ பேக் ரோடில் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேப் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. ஒரு ரெண்டல் வீட்லேயும் இது மாதிரி பண்ணலான்ற ஐடியாஸ் தான். நம்மளுக்கு யூஸ்வலாக வில்லாஸ் தான் அப்படி பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ரெண்டல்லையும் இப்படி ஒரு பண்ணால் அப்போ தான் அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகும். ரெண்டல் வரவங்களுக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகும். பார்க்க நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிளான் பண்ணுவாங்க. இது அப்படியே உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துட்டோம். நம்ம ஃபுல்லாகவே இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஓப்பன் கிச்சன் கொடுத்துட்டோம். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸான இடம், சிங்கிள் பிஹெச்க்கு நல்ல ஸ்பேஸான இடம் இது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் அதே மாதிரி டேப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீன் பேட்டர்னில் ஆலிவ் க்ரீன் டிசைன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ஃபுல் பேட்டர்னுமே ஆலிவ் க்ரீன் அந்த பெயிண்டிங்கோட கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கலர்ஸும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். டோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் டோர்ஸ் ஒரு லேமினேட் டோர்ஸில் நம்ம போட்டுருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் டாய்லெட் இருக்குது. காம்பவுண்ட் டாய்லெட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் ஒரு 4/7 தாராளமான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்கோம். நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி மேலே ஒரு இன்னொரு. ஸோ அவங்க ரெண்டல் வரவங்களுக்கும் நல்ல ஒரு யூசேஜாக இருக்கும். தாராளமாக தங்கிட்டு போவாங்க. இப்போ பேக்ரவுண்டில் நம்மளுக்கு இன்னொரு பேக் வீட்டில் இன்னொரு சிங்கிள் பிஹெச்கே தான். ஸோ 2 சிங்கிள் பிஹெச்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பெரிய பால்கனி ஸ்பேஸ் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைலிங்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ரைலிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்கொயர் டியூப் போட்டு மேலே ஒரு 2 இன்ச் ஸ்கொயர் டியூப் போட்டு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு டிசைனாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக பார்க்க அப்படியே டீசென்ட் லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு எலிவேஷனும் செம்மையாக இருந்தது. நீங்கள் சேஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சேஃப்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பேக் சைடில் இருக்குது. நமக்கு பெரிய ஸ்பேஸ் இது. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்லாப். இந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே நம்ம லாக் செட் மூலியமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க ஸ்லாப். அதுக்கேற்ற மாதிரி பீம் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஓல்டு பில்டிங்கில் இந்த ஸ்லாபே கிடையாது. நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் ஸ்லாபே போட்டுருக்கோம். இதுக்கான ஸ்ட்ரென்த் ஃபுல்லாகவே பீம்லேருந்து எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸ்ட்ரக்சர் வைஸ் தெரியலன்னா
அது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கீழே உலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். இந்த இதுதான். இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிஹெச்கே அழகா அதே மாதிரி கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் தாராளமாக. அதே மாதிரி உங்களுக்கு அதே டேப் டிசைன் கொடுத்து பேக்ரவுண்ட் டேப் டிசைன் கொடுத்து இங்கே சின்னதாக ஒரு கிச்சனுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பூஜைக்கு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிடச்சிது, அதனால் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிச்சனாக இருக்கும். இந்த ஸ்பேஸு பெரிய கிச்சன் ஸ்பேஸ் எடுத்துக்காக பெரிய கிச்சன் ஏரியா இது ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருந்தோம். நாங்கள் காமன் கொடுத்துட்டு அங்கே ஒரு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பெட்ரூம் ஒரு டேப் டிசைன் மாதிரி கொடுத்து பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்லா கொடுத்துருக்காது கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணால் இந்த இடம் தான். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் 2 சும்மா ஹால் கிச்சன் பண்ண தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரெண்டல் பேசிஸ்னால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே போய் பார்ப்போம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களே உருவாக்கின ஸ்டெப்ஸ் தான் இது. இதுக்கு ஏன்னா வந்து அவங்க லாக் செட் எதுவுமே பண்ணல. நம்ம அதுக்கேற்ற மாதிரி லாக் செட்லேயே ராடை உருவாக்கி மேலேருந்து ஸ்லாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த ஸ்பேஸ் கொடுத்தது வந்து. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த பக்கம் வந்துருக்கு நம்மளுக்கு. இப்போ மேலே வந்து அது அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் இந்த இடம் பார்க்கவே நீட் அண்ட் லுக்காக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த பழைய பில்டிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது எப்படி புதுசாக ஆக்கணுமோ அது மாதிரி எல்லாத்தையும் டிசைன்லேயும் பாதி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டிசைன். ஸோ மேலே வந்தோன்னா மேலே வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான் எனக்கு ஆகிட்டு. இந்த பருகோலாவுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டிசைனு மொத்த வீடுமே இந்த எலிவேஷனில் இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சிட் அவுட்டோ இந்த மாதிரி ரவுண்ட் செட்டப் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எலிவேஷனே ஒரு வேறு லெவலில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட்ஸும் நம்ம வந்து வார்ம் ஒயிட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்கறனால இந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ரெயிலிங்ஸ்க்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது இந்த கிரே பேட்டர்னுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு டிசைனாக பார்த்து பண்ணுறோம். நம்ம ஒரு ரெண்டல் வீடு தான் இது. பட் ஆனாலும் வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சன்செட் இப்படி இறங்குற இடம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதுதாங்க இங்கே மேலே டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த வியூவே அழகாக இருக்குது பார்க்கணும். அவங்க ரெண்டல் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அவங்க வாடகை இருக்கவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இது வந்து ஸோ நம்ம வில்லால தான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெண்டல் வீடு பண்ணும்போது இப்படியும் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். மேலே வந்தீங்கன்னா 2 சின்ன பேச்சலர்ஸ் ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஒன்லி ஃபார் பேச்சலர்ஸ் தான். பேச்சலர்ஸ்க்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெட்ரூம்ஸ் தான் கொடுக்கணும் அவசியமே இல்லை பேச்சலர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் இப்படி முதல்ல வந்தீங்கன்னா சின்ன ஒரு ஹால், அதே நம்ம வந்து ஃபுல் ஷெல்ஃப்ஸ் வச்சுட்டோம் நம்ம. ஸோ கிச்சன் சின்ன கிச்சனு ஒரு காமன் டாய்லெட் அவ்வளோதான். பேசிக்காக ஒரு 3 பேச்சலர்ஸ் தாங்கலாம். இந்த மாதிரி பேச்சலர்ஸ் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு நல்ல தாராளமான ஸ்பேஸ் கிடைக்கும். சின்ன இடம் ஆனால் பாருங்க அழகாக இருப்பாங்க. அவ்வளோதான். சும்மா பேச்சலர்ஸ்க்கு சின்ன ரூம் இது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேச்சலர்ஸ் ரூம் இருக்குது. அதே மாதிரி உள்ள வந்து சின்ன ஹாலு, ஒரு காமன் டாய்லெட்டு, கிச்சன் வந்து அப்படியே டாப்லேயே நம்ம போட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஓப்பன்லேயே கிச்சன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 பேர் தாராளமாக படுத்து தூங்குறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 வீடு வந்துருக்கு. கீழே 2 சிங்கிள் பேஜ்க்கு 2 பேச்சலர்ஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டலில் பண்ணும்போது ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ண தான் அவங்களுக்கு வந்து வர அவங்க ரெண்டல் பண்ணுறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டல் வீடு பார்த்தது இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்துருக்கீங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்த வீடியோ எங்களால் போட முடியும். புது டிசைன் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.